எக்ஸாமா இருந்தாலும் இந்த கொஸ்டின் நிறைய தடவை இடம்பெற்று இருக்கு. நீதி கட்சி தொடர்பான தகவல்களும் நிச்சயம் வரும். அப்ப இந்த தகவல் எல்லாமே நீதி கட்சி அப்படிங்கிற நம்மளுடைய கற்பதேய மெட்டீரியல்ல இருந்து நான் சொல்ல போறேன். ஒரு கொஸ்டினும் கேட்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நீதி கட்சி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய காலம் வந்து 1916 இருந்து 1944 வரைக்கும். இதுல முக்கியமானது கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கட்சி ஆட்சியில இருந்த காலம் அப்படின்னு சொல்லும் போது 1920 இருந்து 1937 வரைக்கும். இந்த காலத்தை வந்து சமூக நீதியின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்கிலீஷ்ல த கோல்டன் ஏஜ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். எந்த ஏஜ் அப்படின்னு கேட்பாங்க? 1920 இருந்து 1937 வரைக்கும். இது ஒரு கொஸ்டினா கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இப்ப இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா SILF தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு தான் இருந்துச்சு. அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்கும். இதுதான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சின்னு வருது. சோ அப்ப இந்த நீதி கட்சி வர்றதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா SILF தான். இந்த SILF தொடங்கியவர்கள் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 3 பேர் தான். சோ அதுதான் வந்து வந்திருக்கும். சோ அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த SILF வர காரணம் என்ன அப்படிங்கிறது இங்க கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து பாத்தீங்கன்னா திராவிடர்கள்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு முத சொன்னது வந்து FW எல்லிஸ் 1816 அவர் சொல்லியிருப்பாரு. மற்றும் ராபர்ட் கால்டுவெல் 1856 திராவிட மொழிகள் ஆரிய மொழிகள்ல இருந்து, அதாவது சமஸ்கிருதத்துல இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா 1908 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப நீதிபதி சங்கரன் நாயர் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாரு. உயர் சாதியினரின் ஆதரவு இல்லாமல் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு அரசு வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும். சோ இதனை தொடர்ச்சியா தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டா, சென்னையில மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1909 கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு அது மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு மாத்திருப்பாங்க. இந்த தகவல் எல்லாம் பழைய ஸ்கூல் புக் 12ஆம் வகுப்பு புக்லயே இது எல்லாமே இடம்பெற்று இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1916 வந்து பாத்தீங்கன்னா இந்த SILF அப்படிங்கிற இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. இந்த SILF தான் பின்னாடி 2 பத்திரிகை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆங்கிலத்திலையும், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் அப்படின்னு ஒரு பத்திரிகையை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்ல 12th புக்லயே இருக்கும். திராவிடன் அப்படின்னு தமிழ் புக்ல தமிழ்லையும், ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயும் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் பேர்ல தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். சோ இதுதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்ததுக்கான காரணம். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் 1920 இருந்து 1937 வரைக்கும் இவங்க ஆட்சியில இருந்திருப்பாங்க. அதுதான் நான் வந்து இங்க ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். அவர்கள் இருந்த காலம் தான் வந்து நம்ம சமூக நீதியின் பொற்காலம் என்று கருதப்படுகிறதுன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த தகவல் எல்லாம் ஸ்கூல் புக்ல தேடி படிச்சீங்கன்னா நிறைய பக்கங்கள் வந்து இருக்கும். நீங்க வந்து தேடி படிக்கிறதுங்கிறது சிரமமா இருக்கும். ஆனா நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டேபிள் போட்டு உங்களுக்காக இந்த மெட்டீரியல் பண்ணிருக்கோம். இந்த மெட்டீரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கற்பதேய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.